அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம மட்டன் குழம்பும் இடியப்பமும் சுட போகிறோம். மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் இட்டுக்கரலாம், பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கரலாம், வெங்காயம் போட்டுக்கரலாம், புதினா மல்லி போட்டுக்கரலாம், பச்சை மிளகா போட்டுக்கரலாம், தக்காளி போட்டுக்கரலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். நல்லா வதங்கணும், சிகப்பாக வர வரைக்கும் வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கரலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். நல்லா வதங்கின பிறகு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கரலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றனால எப்பயுமே காஷ்மீர் மிளகாத்தூள் தான் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து தயிர் போட்டுக்கரலாம். தயிர் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். நல்லா வதங்கின பிறகு மட்டன் போட்டுக்கரலாம். கழுவி வச்சுருக்க மட்டனை போட்டுக்கரலாம். மட்டன் மசாலா போட்டுக்கரலாம். எப்பயுமே வீட்டில் அரைச்ச மசாலா மட்டன் மசாலா போடுங்க. ஏன்னா மட்டன் மசாலா கடை மசாலா ரொம்ப காரமாக இருக்கும். காரம் ஓகேங்கிறவங்க அதை போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க மசாலாவே போட்டுக்கோங்க. தண்ணி போட்டுக்கரலாம். தண்ணி போட்டுக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கரலாம். உப்பு போட்டுக்கரலாம். உப்பு போட்டு முடித்த பிறகு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இடியப்பம் எப்படி சுடலான்னு பார்க்கலாம். இடியப்பம் மாவு எடுத்துக்கரலாம். உப்பு போட்டுக்கிருவோம். தண்ணி வந்து சூடு காட்டி ரொம்ப கொதிக்க விட்டுறாமல் வெதுன்னு இருக்க தண்ணியை நல்லா மாவை பெனஞ்சு எடுத்துக்கரலாம். இடியப்பம் சுட போகிற அந்த கண்ணில் வந்து எண்ணெய் இட்டுக்கரலாம். எண்ணெய் இட்டுட்டு இடியப்பம் மாவு வச்சு உரலை வச்சு புழிஞ்சு எடுத்துக்கரலாம். எல்லா கண்ணுலையுமே இடியப்பத்தை புழிஞ்சு எடுத்துக்கரலாம். எல்லா கண்ணுலையுமே புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சு எடுத்த இடியப்பத்தை நீங்கள் தட்டில் வச்சுருங்க. நான் எப்போயுமே கீத்தட்டு வைக்க மாட்டேன், ஏன்னா தண்ணி பட்டு நொசுன்னு போயிடும்ன்ட்டு கீத்தட்டு வைக்க மாட்டேன். மேத்தட்டு மட்டும் தான் வைப்பேன். பாப்பா வந்து பசிக்குதுன்னு சொன்னனால அவளுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு இடியப்பத்தை வச்சு கொடுத்துட்டேன். ஆணை ஊற்றி கொடுத்துட்டேன். பாப்பா வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, உரைப்பு இல்லாமல் நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.